Hey guys, welcome back to our channel Cook with Nivi. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்க போகிற ஃபுட் வந்து அரிசி பருப்பு சாதம், கோயம்புத்தூர் ஆத்தென்டிக் ஸ்டைலான ஃபுட். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரிசியும் பருப்பும் நம்ம சோக் பண்ணி வைக்கணும். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அதை வந்து 1/2 அன் ஹவர் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 4-5 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அது கூட நெய் வந்து 1.5 ஸ்பூனும், எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அடுத்தது ஜீரகம் வந்து 1 ஸ்பூனும், கடுகும் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கோம். ஸோ ரீசெண்ட் டேஸாக நான் இந்த மிளகு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஓன் பிராண்டான எஸ்எம் ஸ்பைஸ் வேர்ல்டில் நம்ம க்ளோவ்ஸ் அண்ட் பிளாக் பெப்பர் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடரும் எடுத்திருக்கேன். அண்ட் பூண்டு வந்து ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா. குக்கர் ஹீட் ஆனோன்னா 1 ஸ்பூன் ஆயிலும் 1.5 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் கடுகும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மிளகு வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம நல்லா அந்த கீலையும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் அப்புறம் வந்து கருவேப்பிலை 4 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தால ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் நான் சால்ட் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் அது சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஒன்ஸ் அது நல்லா குக் ஆகி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம ஆட் பண்ணலாம். தக்காளி நான் 1 தக்காளி எடுத்திருக்கேன், பழுத்த தக்காளி. அதை ஆட் பண்ணி அதையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அது நல்லா குக் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் இது கூட சேர்த்து பெருங்காய பொடி வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் போட்டாலே போதும். போட்டுட்டு நம்ம எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் அது நல்லா குக் ஆக அலோவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். ரைஸ் அண்ட் டால் வந்து ஒன்றா சோக் பண்ணியிருந்தோம்ல, அது நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 3 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இல்லை நம்ம 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கப்புறம் இந்த கொஞ்சம் பாயில் ஆகணும். பாயில் ஆகுமே நம்ம சால்ட்டு, ஸ்பைஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு விசிலுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசிலுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டோட்டலாக 3 விசில்ஸ் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபுட் சூப்பராக குக் ஆகிடுச்சு. 3 விசில் எடுத்தோன்னா நல்லா உதிரியாக வந்துச்சு. இப்படி தான் வரணும். ஸோ இது கூட கொஞ்சம் நம்ம கீ வந்து மேலே ஆட் பண்ணோன்னா அது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷே தேவையில்லை. இது மட்டுமே சாப்பிடலாம். வேணும்னா நீங்கள் அப்பளமோ வத்தலை கூட நீங்கள் வறுத்து வச்சு சாப்பிடலாம், இல்லை ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்லாம். பட் நான் எதுவும் வச்சு சாப்பிட மாட்டேன். சைடிஷ் இல்லாமல் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு கம்ஃபர்ட் ஃபுட் இருக்கும். பட் என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட் இந்த அரிசி பருப்பு சாதம் தான். உங்களுக்கு என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Until then, it's bye from Cook with Nivi. Bye-bye.